ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் செம்ம அடி அடிக்குதுங்க. பங்குனி மாதத்தில் பல்ல காட்டிட்டு வெயில் அடிக்கும்பாங்க. பல்ல என்னங்க, அது தொண்டைக்குழி வரைக்கும் காட்டுது. அந்த அளவுக்கு வெயில் காட்டுன்னு எல்லாரையும் காட்டுது. இதுக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணுங்க. அது ரொம்ப அவசியம். அதுக்கு கிருநீர் பழம் ரொம்ப ரொம்ப முதலிடம் இருக்குது. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு கிருநீர் பழத்தை தவிர வேறு எந்த பழமே இல்லை. அந்த அளவுக்கு உடல் சூட்டை தணிக்கும். கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிறவங்களுக்கு, கண் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டெய்லி இந்த ஜூஸாக எடுத்துக்கலாம், பழமாக சாப்பிடலாம். அந்த நடுவில் இருக்க விதையை மட்டும் எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பால், தண்ணி, சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஐஸும் தேவைன்னா சேர்த்துக்கிட்டு நீங்கள் குடிக்கலாம். நீ வீட்டில் வந்திருக்க எல்லாருக்கும், விருந்தாடி வந்திருக்கவங்களுக்கும், வீட்டில் இருக்கிற பாப்பாங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரும் குடிச்சு பார்த்து சூப்பராக இருக்குமா ஜூஸ். இந்த வெயிலுக்கு பாலை வார்த்திங்க அப்படிங்கிற மாதிரி பாலை வக்கலப்பா கிருநீர் பழ ஜூஸை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குனாங்க. கண்டிப்பாக எடுத்துக்கங்க. ஒன் அவுட் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துங்க. தர்பூசணி வெயிலுக்கு அதிகமாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் கிருநீர் பழம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உடல் சூட்டுக்கு ரொம்ப அவசியமாக சாப்பிட வேண்டிய பழம் கிருநீர் பழம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜப்ஜா இதெல்லாம் சேர்த்திட்டுனா செம்மையாக இருக்கும். ஓகே, பாய்.